வணக்கம். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரானது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்தும் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக இந்த உலக சந்தையினுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உலக சந்தையினுடைய பண பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாட்டி மாற்றங்கள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டும். குறிப்பாக உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான இந்த கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீர்நிலை விளங்குகிறது. எனவே இந்த நீர்நிலை வழியாக எண்ணெய் போக்குவரத்து என்பது மிக சிக்கல் நிலையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக மாறியிருக்கிறது. எனவே இதன் மூலமாக உலக சந்தையில் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது, குறிப்பாக அந்த விலை என்பது மீண்டும் அதிகரித்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீர்நிலை ஊடாக உலக நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு செல்லப்படுகின்ற முக்கிய வழித்தடம் என்பது தற்போது இந்த பிரச்சனைகள்னால ஒரு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உலகினுடைய பல நாடுகளில் தினசரி பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் பெரிய பகுதி இந்த வழித்தடம் ஊடாகத்தான் கடந்து செல்கிறது. இதனால் இந்த பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறிய பிரச்சனை என்பது உலக சந்தையில் அதனுடைய விலையேற்றத்தை உடனடியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக மாறியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த சில வாரங்களாகவே அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலை மற்றும் தடைகள், இதனூடாக அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே இந்த எண்ணெய் விற்பனையில் அதிகளவான ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது. இந்த அச்சமானது குறிப்பாக முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களிடையே தொடர்ந்து அந்த வழித்தடத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையினால ஒரு விதமான அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கிடையில தான் அந்த கடற்பாதையில் மீண்டும் அடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதி திறந்து விடுவதாக ஈரான் அறிவித்திருந்தால் கூட தற்போது அதை முற்றுமுழுதாக மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல் வெளியான ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகே எண்ணெயினுடைய விலை வேகமாக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று காலை வந்திருக்கக்கூடிய நிலவரப்படிதான் இந்த தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றது. குறிப்பாக இந்த எண்ணெய் விலை உயர்வதற்கு முக்கியமான காரணங்கள் இருப்பது எதிர்காலத்தில் எண்ணெய் கிடைப்பதற்காக ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு. என்ன சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக சில நேரங்களில் எண்ணெய் போக்குவரத்து என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கும். இதனால எதிர்காலத்தில் எண்ணெய் கிடைக்கக்கூட மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் என்பது மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எனவே எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக தற்போது எண்ணெய் விலை என்பது அதிகரித்து செல்வதை இன்றைய நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமன்றி அந்த பகுதிகளில் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்பது ஒரு முடிவுக்கு வராமல் குழப்ப நிலையில் தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தை ஒரு வேளையில் வெற்றிகரமாக முடிந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை என்பது மாறி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். குறிப்பாக எண்ணெய் விலையும் குறைவடைந்திருக்கும். அதே நேரத்தில் பல அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றமும் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை இல்லாமல் இருந்திருக்கும். அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றமும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்குள்ள வந்திருக்கும். எதிர்காலத்தில் இது தொடர்பாக பயப்பட வேண்டிய தேவை இருந்திருக்காது. எனினும் பொதுவாகவே கூறுவார்கள், அதாவது மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் நிலை அதிகரிக்கிற போது எதிர்காலத்தில் இன்னும் மோதல் உருவாகும் என்று சொல்லி ஒரு அச்சம் ஏற்படுகிற போது இந்த தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிப்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில் பார்க்கிற போது அவ்வளவு தூரம் அது எண்ணெய் விலை அதிகரித்ததை போன்று தங்கத்தின் விலை அதிகரித்ததை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது குறிப்பாக இந்த உலக சந்தையில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய நாணயமாக இருக்கக்கூடிய டொலர் உயர்ந்திருப்பது தான் இதற்குரிய மிக முக்கியமான இந்த தங்கத்தினுடைய விலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படாமல் உயர்ந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு உயராமல் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்று சொல்லி நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். டொலருடைய மதிப்பு அதிகரிக்கிற போது டொலர் மூலமாக தங்கத்தை பெற்றுக்கொள்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையும். இதனால தான் தங்கத்தினுடைய விலை என்பது தற்போது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியிலான ஒரு சூழ்நிலையும் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. பல நாடுகளில் தற்போதைய சூழ்நிலையை கவனித்து
எச்சரிக்கையாக மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருபவர்களாக காணப்படுகின்றார்கள். அதில் முதலீட்டாளர்களும் அவசர முடிவுகளை எடுக்காமல் நிலைமை தெளிவாகும் வரை கவனித்து அதற்கு பிறகுதான் சில முடிவுகளை எடுப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் மேற்கு ஆசியாவில் நிலவுகின்ற இந்த ஒரு பதற்றமானது நீடித்தால் எண்ணெய் விலை மேலும் உயரக்கூடும் என்று சொல்லி ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஹார்முஸ் நீரிணை மீண்டும் இயல்பாக செயல்பட தொடங்குமாக இருந்தால் சந்தையில் இந்த நிலைமை என்பது சீராக வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுகிறது. வரவிருக்கும் நாட்களில் நடைபெறக்கூடிய விடயங்கள் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுமா என்பது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அத்தகைய விடயங்கள் எல்லாம் ஒரு சீராக நடைபெறுமாக இருந்தால் உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமாக ஒரு சமச்சீரை பேணக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாகவே உலக சந்தையினுடைய அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இந்த பேச்சுவார்த்தையோ இல்லாட்டி இனி நடக்க போகின்ற விடயங்களோ மாறக்கூடும் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்து நிற்கின்றனர். எனவே இந்த இரண்டு நாடுகள் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான ஒரு சுமூகமான நிலை எட்டப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கைகளாக இல்லாட்டி வேண்டுதல்களாக கூட இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அங்கே நடக்கிற விஷயம் ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த அடுத்தடுத்து நாங்கள் உலக நிலவரம் தொடர்பாக பார்க்கின்ற போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன விடயங்கள் கூட அது மிகப்பெரிய அளவில் ஏனைய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக எங்களை போன்ற ஆசிய நாடுகளுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.